நம்ம நினைச்சு பார்க்காத அளவு ஆண்டவர் நடத்துவார். எதிர்பார்த்ததை காட்டிலும் பெஸ்டா கொடுப்பாரு. எல்லா காரியங்களும் மாற்றம் இருக்கும். ஜெபித்து செயல்படுகிற மாதமா இந்த மாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த மாதத்துல எந்தெந்த காரியங்களுக்கு பதில் வரல, எந்தெந்த காரியங்களை சோர்ந்து போயிட்டீங்க, எந்தெந்த காரியம் தடையா இருக்குன்னு சொல்றீங்களா, ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க, தாழ்த்துங்க, கூப்பிடுங்க. மறு உத்தரவு வரும் வர அவரை விடாதுங்க. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த மே மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த 4 மாதங்கள் அற்புதமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். பாடுகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், இழப்புகளை சந்தித்தாலும் கூட அவருடைய அன்பை விட்டு பிரியாமல் அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த மாதத்திலும் கூட ஒரு வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிப்பது ஏதுவாக இருந்தது. வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்கள், எவ்வளவு அருமையான ஆண்டவர். என்ன பிரச்சனைனாலும் என்னை நோக்கி கூப்பிடுப்பா, எது வேண்டுமானாலும் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு போல உலக பிரகாரமான ஒரு மனுஷன் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்தா பிரச்சனைன்னு சும்மா கூப்பிட்டுட்டு இருக்காத, அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணாத, சும்மா உன் வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக போயிடணும்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. எதுவானாலும் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லுகிறாரு. அதோடு மட்டுமல்ல, மறு உத்தரவு கொடுப்பேனா. இன்னைக்கு ஒரு மனித தொடர்பு கொள்ள கூட அடிக்கடி பிஸின்னு வரும். நீங்கள் தொடர்பு கொள்கிற நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கான்னு சொல்லுவாங்க. சில நேரம் பிஸியாக இருக்கிறார் அல்லது இன்னொருடன் பேசிக்கொண்டிருக்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு காலங்கள் தான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. உடனே ஆன்சர் பண்ணுவாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாராம். மறு உத்தரவு அருளி செய்து என்ன பண்ணுவாராம், அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பாராம். இந்த மாதம் நம்ம ஜெபித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமா இருக்குது. நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, செயல்படக்கூடிய வழியை கற்றுக் கொடுப்பார். வேதம் அதைத்தான் சொல்கிறது. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது இதை செய்யணும் அல்லது இதை செய்யக்கூடாது, இந்த பாதையில போகணும் அல்லது இந்த பாதையில போகக்கூடாது, இதை இப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் காண்பிப்பாராம். இவ்வளவு அருமையான போதிக்கிற, நடத்துகிற, பாதுகாக்கிற, பயிற்றுவிக்கிற, பலப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒவ்வொரு காரியங்களும் ஜெபித்து செயல்பட வேண்டும். யோசுவாவுடைய நாட்களை பார்ப்பீங்கன்னா மோசே நாட்களை விட்டு அது வித்தியாசம் காண்பிக்கிற ஒரு நாட்களா இருக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, மோசே உள்ளே பஞ்சாயத்து, உள்ளே பிரச்சனை, கானானுக்கு போகிற பிரயாசங்கள் கம்மி தான். நான் யோசுவா உள்நாட்டு பிரச்சனை பார்க்கவே இல்லை, கானானுக்குள்ள போகணும், அதற்கான வழி என்ன, அதற்கான ஸ்டெப் என்ன எடுக்கணும், ப்ரியாரிட்டி அதற்கு தான் கொடுத்தாரு. யோர்தான் அதனால தான் கடக்க முடிஞ்சது, எரிகோவை தகர்க்க முடிஞ்சது. ஆனா எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய நடத்தல கேட்பாரு, எப்படி யோர்தானை கடக்கணும், வழியை சொல்லி கொடுத்தாரு. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியில கூப்பிட்டுக்கோ. அவங்க எல்லாம் போய் ரெடியாகி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான்ல கால் வைக்கும்போது பிரியும், ஜனங்களை கூட்டிட்டு போ. எரிகோவை எப்படி உடைக்கணும், அதே ஃபார்முலா கிடையாது, வேற வழியை சொல்லி கொடுத்தாரு. நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்முலா வச்சு கடைசி வரை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகாது. இது அப்படி அல்ல. ஆனா ஆய்வுப்பட்டணம் வருது, குட்டி பட்டணம், ஈஸியா பிடிச்சிடலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கல, கூப்பிடல, பெரிய காரியங்கள் எதுவுமே தெரிந்துக்கல, அனுப்புனாரு. தோல்வியில முடிஞ்சது. தோல்வியில் முடிஞ்ச உடனே தோன்று போடல. திருப்பி என்ன பண்ற, வேதம் சொல்லுகிறது, அதை யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறாங்க, அழுறாரு யோசுவா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பா காலையிலேருந்து சாயங்காலம் வர ஆண்டவர் அப்ப பேசுறாரு, எப்பா இன்னும் உனக்கு தெரியாது, அப்படி ஒரு பிரச்சனை உள்ள இருக்குது, நீ என்கிட்ட வரல, என்கிட்ட சொல்லல, என்கிட்ட ஒருவேளை கூப்பிட்டு ஆய்பட்டணத்தை எப்படி பிடிக்கணும் ஆண்டவர்னா, ஃபர்ஸ்ட் நீ ஆய்பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பாக உனக்குள்ள ஒரு சில காரியங்களை சரி பண்ணணும். உன் கூட்டத்துக்குள்ள ஆகாண்டு ஒருத்தன் இருக்கிறான், எரிகோவுடைய உள்ள எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை எடுத்துட்டு வந்திருக்கிறான், ஒழிச்சு வச்சிருக்கிறான், அதுல பிரியப்படலை, அதை சரி பண்ண சொல்லியிருப்பாரு. சரி பண்ணிட்டு ஆய்பட்டணத்துக்கு போனா ஜெயிச்சிருக்க முடியும். காரணம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று அதை செயல்படுத்த முற்படலை. மீண்டும் காரியங்கள் ஒழுங்குபடுத்தின பிறகு ஆண்டவர் வழி சொல்லி கொடுக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியங்கள், ஒரு சின்ன ஷாப்பிங் போறீங்க, ஒரு குண்டூசி வாங்குறது கூட ஜெபிச்சுட்டு போங்களேன், அற்புதம் ஆண்டவர் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களும், ஏசப்பா நாங்கள் போகிறேன், ஆண்டவர் நாங்கள் போகிறேன், என் கூட வாங்க, என்னை நடத்துங்க,
டிராவல் எனக்கு உதவி செய்யுங்க, இல்லை அங்கே பேச போகிறேன், எனக்கு கிருபை கொடுங்க. சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம், பெரிய காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, அவருடைய உதவியை கேளுங்க, நடத்தலை கேளுங்க, ரூட்டு போட்டு கொடுப்பாரு. எங்கே நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப் நடத்துவார். ஆபத்து காலத்தை கூட அற்புதமாய் பாதுகாப்பார். யுத்த காலம் அது, நாட்டுகள் சண்டை போட்டுட்டு இருக்குது. சிறிய ரக விமானத்தில் 2 விமானிகள் என்ன பண்ணுறாங்க, பறந்து குறிப்பிட்ட ஒரு தேசத்தை தாக்க போகிறாங்க, திரும்பி வரணும். இப்போ எல்லாமே ட்ரோன் வந்துருச்சுது, ஆட்டோமேட்டிக்காக ஆள் இல்லாத விமானங்கள் கொண்டு போடுறதெல்லாம் வந்துருச்சு. அப்போ அப்படி கிடையாது. போட்டுட்டு திரும்பி வராங்க தான் தேசத்துக்கு போகிற வழியில் அதனுடைய எரிபொருள் தீர்ந்துருச்சு. குட்டி விமானத்தில் தொடர்ந்து பறந்துச்சுன்னா விழுந்துரும் எரிஞ்சு கீழே. ஒரு இடத்துல லேண்ட் ஆகுறாங்க. அது ஒரு சின்ன ஐலாண்டு, தீவு. சரி, இறங்கிட்டு வந்து பார்த்தா அது எதிரின்ற தீவு. ஐயோ, எதிரிக்கிட்டே போய் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி பயப்படுறாங்க 2 பேரும். ஆனால் 2 பேரும் ஆண்டவருக்கு பயந்த போர் வீரர்கள். உடனே ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நாங்கள் இக்கட்டில் மாட்டிட்டோம், பக்கத்தில் இருக்கிற எல்லாம் இராணுவ முகாம்லாம் எதிரிக்குள்ளது, அவங்க கண்ணில் பட்டணங்களை கொண்டுருவாங்க, நாங்கள் இதை விட்டு தப்பி போனோம், என்ன செய்யறது, ஃபியூல் இல்லை, யார்கிட்ட போய் வாங்குறது, என்ன செய்வது? ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் நடத்துறாரு. கடற்கரை ஒரு ஐலண்ட் சொன்னலாம். போய் பார்க்கும்போது ஒரு ஆயில் பேரல், அதாவது ஒரு ட்ரம்ல ஆயில் இது மிதந்துட்டு வருது. இவங்க நினைச்சு கூட பார்க்கல. அதை போய் எடுக்கிறாங்க, ஃபுல்லா ஆயில் இருக்குது, அந்த ஃபியூல் எரிபொருள் இருக்குது. தன்னுடைய விமானத்தை ஃபில் பண்ணிட்டு திருப்பியும் டக்குன்னு பறந்து அவங்க தேசத்துக்குள்ள போயிருந்தாங்க. கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அழகா உத்தரவு கொடுத்து அதை போய் பார்க்க சொன்னாரு. அதில் பார்த்தாங்க, அழகா எடுத்து நிரப்புனாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. காட்ஸ் டூயிங். இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்களுக்கு பதில் வரல, எந்தெந்த காரியங்களை சோர்ந்து போயிட்டீங்க, எந்தெந்த காரியங்கள் தடையா இருக்குன்னு சொல்றீங்களா, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, தாழ்த்துங்க, கூப்பிடுங்க. மறு உத்தரவு வரும் வர அவரை விடாதுங்க. மறு உத்தரவு கொடுப்பாரு. என்ன செய்யணும் அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல அதை ஸ்டாப் பண்ணணும், எங்கே தவறி இருக்கோம் அதை சரி பண்ணணும். காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம நினச்சி பார்க்காத அளவு ஆண்டவர் நடத்துவார். எதிர்பார்த்ததை காட்டிலும் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. எல்லா காரியங்களும் மாற்றம் இருக்கும். ஜெபித்து செயல்படுகிற மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஜெபிப்பதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். அவர் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு, செயல்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம், செயல்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்தின் 31 நாட்களையும் அற்புதமாக நடத்தி அதிசயங்களை காண பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, கடந்த மாதங்கள் எல்லாம் காத்தீர். இந்த மாதத்தில் நம்முடைய கரம் கூட இருந்து நாங்கள் அதிகமாக ஜெபிக்கத்தக்கதாய், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை சரியாக செயல்படுத்தத்தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணும், கிருபை பாராட்டும், ஆவியானுடைய நடத்தல் உண்டாகட்டும். நீர் எங்கள் மூலமாக வெளிப்படுவீராக. தோல்விகளை பார்த்து துவண்டு போன உள்ளங்கள் இந்த மாதத்தில் மீண்டுமாய் எழும்பட்டும். அப்பா, தேவைகளோடு இருக்க பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவைகளை சந்திப்பதற்கான வழிகளை நீர் உண்டாக்குவீராக. தடைகளை மாற்றுவீராக. எல்லா உஷ்ணத்தின் தாக்கத்தை மாற்றி மேகங்களை அனுப்புவீராக. வெயில் காலத்தில் மழை பெய்யுமா, மழை பெய்யும் என்று சொல்லுகிற அளவுக்கு என் தேவன் இயற்கையில் கரத்தை நீட்டுவீராக. ஒவ்வொரு பட்டணங்களிலும் தேசங்களிலும் ஆளுகை இருக்கட்டும். இந்த நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, இந்த தேசத்தில் நடக்கிற பல பகுதியில் நடக்கிற இந்த தேர்தல்களிலும் என் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். சித்தம் நிறைவேறட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற விதமாய் செயல்படுவோம். நிச்சயமாகவே ஜெயத்தை சுதந்தரிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடருவோம். தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவார். God bless you.